எல்லை மீறியதால் நடுக்கடலில் வெடிவைத்து தகர்க்கப்பட்ட ஸ்ரீலங்கா மீனவர்களின் படகு. மீனவர்கள் மத்தியில் பெரும் பதற்றமாகும் விவகாரம். விமான நிலையத்தில் பெரும் அதிர்ச்சி. கிலோ கணக்கில் மீட்கப்பட்ட தங்கம். விமான பணிப்பெண் கைது. டக்ளஸை பார்க்க சிறைக்கு சென்ற நாமல். டக்ளஸ் சொல்லிவிட்ட முக்கிய தகவல். டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தவே இந்த சம்பவம் எனவும் கருத்து. மன்னாரில் STF-ஆல் கைது செய்யப்பட்ட நபர் சோதனையில் கிடைத்த பொருட்களால் அதிர்ச்சி. பாடசாலை ஆசிரியர் மாணவர்களுக்கு அவசர செய்தி. நாளை ஆரம்பமாகும் பாடசாலைகள். கல்வி அமைச்சின் அறிவிப்பு. சேற்றுக்குள் தரையிறங்கிய பயணிகள் விமானம். உள்ளிருந்து பல மக்களுக்கு ஏற்பட்ட நிலை. வெளியானது காரணம். ரணில் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நல்லது. தயாஸ்ரீ MP கூறிய கருத்து. தையிட்டி விகாரைக்கு புலம்பெயர் தேசத்திலும் பெரும் எதிர்ப்பு. பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் வலிமையை காட்டிய பெரும் போராட்டம். முழு உலகத்தையும் அதிர வைத்த அமெரிக்க ஜனாதிபதியின் ரகசிய நடவடிக்கை. அதிர்ச்சி தரும் வெனிசுலா ஜனாதிபதியின் தற்போதைய நிலை. சொந்த நாட்டிலேயே ட்ரம்புக்கு வெடிக்கும் எதிர்ப்பு. இலங்கை மீனவர்களின் தங்கு படகு ஒன்று வெடிவைத்து தகர்க்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சீசெல்ஸ் நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தமைக்காக இலங்கையின் ஹலாவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒரு மீன்பிடி படகொன்று அந்த நாட்டு அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டு எல்லை மீறல் என்று காரணம் கூறி அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மீனவர் படகுகள் பல எல்லை மீறி வந்த நிலையில் விடுவிக்கப்பட்டு வரும் நிலையில் முதன்முறையாக குறித்த சீசெல்ஸ் நாட்டுக்குள் நுழைந்தமையால் இவ்வாறான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டுக்குள் சட்டவிரோதமான முறையில் 5,90,00,000 ரூபாய் பெறுமதியுடைய தங்க ஆபரணங்களை கடத்த முயன்ற இலங்கை தனியார் நிறுவன விமான பணிப்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது கைது செய்யப்பட்டவர் கொழும்பைச் சேர்ந்த 27 வயது விமான பணிப்பெண் என்று தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் இருந்து விமான குழுவினருக்காக வெளியேறும் வாயில் வழியாக வெளியேற முயற்சித்த போது அவரின் பயணப்பொதியில் குறித்த தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவரின் பயணப்பொதியில் 1.163 கிலோகிராம் எடையுடைய நகைகள் மற்றும் தங்க பிஸ்கெட்டுகள் என்பன காணப்பட்டதாகவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்துள்ளார். மகர சிறைச்சாலைக்கு நேற்று விஜயம் செய்த அவர் குறித்த சந்திப்பினை மேற்கொண்டார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ ஆகியோரை சந்தித்து நாமல் ராஜபக்ஷ நலன் விசாரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் EPDPயின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை நேற்று சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுது நாமல் ராஜபக்ஷ இதனை கூறியுள்ளார். மன்னார் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையுடன் இணைந்து இலங்கை கடற்படை மன்னார் பள்ளிமுனை பிரதேசத்தில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க பயன்படுத்தப்படும் வாட்டர் ஜெல் எனப்படும் 115 வணிக வெடிபொருட்களுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல்கள் மன்னார் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினருடன் இணைந்து நடத்திய இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது மன்னார் பள்ளிமுனை பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான ஒரு வீட்டை சோதனை செய்த பொழுது இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மன்னார் பள்ளிமுனையைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மற்றும் வாட்டர் ஜெல் எனப்படும் 115 வணிக வெடிபொருட்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு கல்வி தவணையின் முதல் கட்ட நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அனைத்து பாடசாலைகளும் நாளை திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் நாளை முதல் கல்வி நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு கல்வி ஆண்டின் முதல் தவணை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்திற்கு அமைய முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவில் இருந்து விமானி, பணியாளர்கள், பயணிகள் உள்ளிட்ட 55 பேருடன் புறப்பட்ட புத்தாயா விமானம் பத்ராபூர் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று முன்தினம் உள்ளூர் நேரப்படி இரவு சுமார் 9:10 மணியளவில் நடந்த இந்த விபத்தில் துணை விமானி ஒருவர் உள்ளிட்ட 7 பேர் காயமடைந்தனர். ஜேப்பா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜன் லிம்பு வழங்கிய ஆரம்ப தகவல்களின்படி காத்மண்டு பத்ராபூர் வழித்தடத்தில் 901 என்ற குறியீட்டுடன் இயங்கிய புத்தாயா நிறுவனத்துக்கு சொந்தமான ADR 72 விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையை தாண்டி கிழக்கு திசையில் 300 மீட்டர் தூரம் ஓடிச் சென்று புற்கள் நிறைந்த புதர்களுக்குள் சேற்றுக்குள்ளுக்கும் சிக்கிக் கொண்டது. இந்த விமானத்தில் 51 பயணிகள், 4 விமான பணியாளர்கள் மற்றும் ஒரு விமானி ஆகியோர் பயணம் செய்துள்ளனர். அவர்களில் லலித்பூர் நகரைச் சேர்ந்த 24 வயதான துணை விமானி சுஷாந்த் ஸ்ரேஸ்தா மற்றும் 6 பயணிகள் காயமடைந்துள்ளனர். நெருக்கடி நிலையில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை மீட்டெடுத்தார். ஆகவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டுக்கு நல்லது என எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த கால அரசுகளை விமர்சித்து 76 வருட கால சாபம் என கூறியே தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தனர். எனினும் NPP ஆட்சியில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்ன? 76 வருட கால சிஸ்டம் முறையற்றது என்று விமர்சித்தவர்கள் அதைவிடவும் மோசமான சிஸ்டத்தை தற்போது செயற்படுத்தி வருகிறார்கள். நாட்டில் கணக்காய்வாளர் கூட இல்லை. அதேவேளை நெருக்கடி நிலையிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவே இந்த நாட்டை மீட்டெடுத்தவர். எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டுக்கு நல்லது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவது ஜனநாயக அரசியலுக்கு சிறந்த விடயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியன்று இடம்பெற்ற தையிட்டி போராட்டத்தின் பொழுது தவ திரு வேலன் சுவாமி உள்ளிட்ட 5 தமிழர்கள் கைது செய்யப்பட்டமையை கண்டித்து பிரித்தானியாவில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டமானது பிரித்தானியா பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று இடம்பெற்றது. தாயகத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிராக தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற தொடர் போராட்டத்தில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதியன்று மதகுரு வேலன் சுவாமி உள்ளிட்ட 5 தமிழர்கள் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதை கண்டித்தும் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை அகற்ற கோரியும் தாயகத்தில் நேற்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வளர்ச்சியிருக்கும் வகையில் பிரித்தானியாவில் 2026ஆம் ஆண்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருடைய கையெழுத்துடன் இந்த விடயம் தொடர்பான மனு ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா மீது நேற்று திடீர் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியை சிறைப்பிடித்துள்ளனர். அவர்கள் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் நியூயார்க் மேயர் ஜோஹான் மாம்தானி இந்த தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார். வெனிசுலா மீதான ட்ரம்பின் நடவடிக்கை அமெரிக்காவுக்கு பாதுகாப்பானது அல்ல என்று முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் வெனிசுலா எண்ணெய் இருப்பை இனி அமெரிக்க நிறுவனங்களை நிர்வகிக்கும் என்றும் அமெரிக்காவுக்கு சாதகமாக அரசு அமையும் வரை அங்கு அமெரிக்க ராணுவம் தங்கியிருக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த தாக்குதலில் பொதுமக்கள், ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 40 பேர் உயிரிழந்ததாக வெனிசுலா அதிகாரிகள் தெரிவித்தனர். வெனிசுலாவில் பதற்றமான சூழல் நிலவுவதால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் துணை அதிபரை தற்காலிக ஜனாதிபதியாக நியமித்து வெனிசுலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரோவும் அவருடைய மனைவியும் நியூயார்க் அழைத்து வரப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவர்கள் மீது பயங்கரவாத போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடைபெறும் என்று அமெரிக்கா தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மதுரோ நியூயார்க் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பான புகைப்படங்கள் தற்சமயம் வெளியாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எல்லை மீறியதால் நடுக்கடலில் வெடிவைத்து தகர்க்கப்பட்ட ஸ்ரீலங்கா மீனவர்களின் படகு. மீனவர்கள் மத்தியில் பெரும் பதற்றமாகும் விவகாரம். விமான நிலையத்தில் பெரும் அதிர்ச்சி. கிலோ கணக்கில் மீட்கப்பட்ட தங்கம். விமான பணிப்பெண் கைது. டக்ளஸை பார்க்க சிறைக்கு சென்ற நாவல். டக்ளஸ் சொல்லிவிட்ட முக்கிய தகவல். டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தவே இந்த சம்பவம் எனவும் கருத்து. மன்னாரில் STF-ஆல் கைது செய்யப்பட்ட நபர் சோதனையில் கிடைத்த பொருட்களால் அதிர்ச்சி. பாடசாலை ஆசிரியர் மாணவர்களுக்கு அவசர செய்தி. நாளை ஆரம்பமாகும் பாடசாலைகள். கல்வி அமைச்சின் அறிவிப்பு. சேற்றுக்குள் தரையிறங்கிய பயணிகள் விமானம். உள்ளிருந்து பல மக்களுக்கு ஏற்பட்ட நிலை. வெளியானது காரணம்.
ரணில் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நல்லது, தயாஸ்ரீ எம்பி கூறிய கருத்து. தையிட்டி விகாரைக்கு புலம்பெயர் தேசத்திலும் பெரும் எதிர்ப்பு. பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் வலிமையை காட்டிய பெரும் போராட்டம். முழு உலகத்தையும் அதிர வைத்த அமெரிக்க ஜனாதிபதியின் ரகசிய நடவடிக்கை. அதிர்ச்சி தரும் வெனிசுலா ஜனாதிபதியின் தற்போதைய நிலை. சொந்த நாட்டிலேயே ட்ரம்புக்கு வெடிக்கும் எதிர்ப்பு.